தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய தினம் நாம் இந்த வீடியோவிலேயே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எம்முடைய பர்சனல் டேட்டாக்களை யாரெல்லாம் திருடுகின்றார்கள், அவ்வாறு திருடக்கூடியவர்களை நாம் எவ்வாறு பிளாக் பண்ணி வைப்பது என்று தான் பார்க்க போகின்றோம். வீடியோவுக்குள்ளே செல்வதற்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்போதெல்லாம் ஒரு புதிய வீடியோவை அப்லோட் பண்ணுகின்றோமோ அப்போதெல்லாம் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துவிடும். சரி, வாருங்கள் வீடியோவுக்குள்ளே செல்லலாம். இன்று எம்மில் அதிகமான அப்ளிகேஷன்களை எல்லாம் அவர்களுடைய ஸ்மார்ட் போனிலே இன்ஸ்டால் பண்ணுகின்றார்கள். அவ்வாறு இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிலருக்கு இவ்வாறு நாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்களால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கின்றனவா இல்லையா என்கின்ற யோசனையும் குழப்பமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவ்வாறான சிந்தனை இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று நாம் பார்க்க போகின்ற இந்த வீடியோ மிகவும் பிரயோசனமானதாகவும் தெளிவு தரக்கூடிய ஒரு வீடியோவாகவும் இருக்கும். நம்முடைய ஃபோனிலே இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்களிலே என்னென்ன அப்ளிகேஷன் நம்முடைய பர்சனல் டேட்டாக்களை எல்லாம் ஏனைய வலைத்தளங்களுக்கு விற்கின்றது என்கின்ற விடயங்களை தெரிந்து கொண்டு அவ்வாறு விற்கக்கூடிய இணையதளங்களை எல்லாம் நாம் எவ்வாறு பிளாக் பண்ணி கொள்வது என்று தான் பார்க்க போகின்றோம். அதற்கு நாம் நம்முடைய ஃபோனிலே முதலிலே ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த அப்ளிகேஷன் முழுக்க பாதுகாப்பான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கின்றது. அந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியுள்ளேன். அதனை கிளிக் செய்து உங்களுடைய ஃபோனிலே ஸ்டோரேஜ் செய்து கொள்ளுங்கள். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் செய்தீர்கள் சொன்னால் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரு வழிகாட்டல் தந்திருப்பார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு சில பெர்மிஷன்கள் எல்லாம் கேட்டிருப்பார்கள். அதனை எல்லாம் கொடுத்து அலோட் பண்ணிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த அப்ளிகேஷனுடைய இன்டர்ஃபேஸ் இவ்வாறு தான் இருக்கும். இதிலே ஆஃப்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை ஆன் செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவதாக ஆப்ஸ் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆப்ஸை கொடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அனைத்து அப்ளிகேஷன்களும் இங்கே ஓப்பன் ஆகிவிடும். இப்போது நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்து கொள்கிறேன். அதிகமானவர்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கின்றது. இந்த வாட்ஸ்அப் எந்தெந்த வெப்சைட்டுக்கு நம்முடைய டேட்டாக்களை சேவ் பண்ணுவது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் கூகுளுக்கும் வாட்ஸ்அப் நெட் என்கின்ற இந்த இரண்டு நெட்வொர்க்குகளுக்கும் நம்முடைய டேட்டாக்களை எல்லாம் சேவ் பண்ணி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நம்முடைய டேட்டாக்களை நாம் சேவ் பண்ணக்கூடாது என்று நினைக்கின்ற சந்தர்ப்பத்தில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் ஆல் டிராஃபிக் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். அதனை கொடுத்து எஸ் கொடுத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நம்முடைய டேட்டாக்களில் இருந்து எந்த ஒரு விடயத்தையும் இந்த இரண்டு வெப்சைட்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தினால் ஷேர் பண்ணவே முடியாது. இவ்வாறு உங்களுடைய போனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஓபன் செய்து பாருங்கள். எந்தெந்த வெப்சைட்களுக்கு நம்முடைய டேட்டாக்களை எல்லாம் இந்த அப்ளிகேஷன்கள் விற்று கொண்டிருக்கின்றனோ அந்த வெப்சைட்கள் எல்லாத்தையும் நாம் உடனே இந்த அப்ளிகேஷன் மூலமாக பிளாக் பண்ணி வைத்துக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷன் எமக்கு மிகவும் பிரயோசனமான பயனுள்ள ஒரு அப்ளிகேஷனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய போனிலே இன்ஸ்டால் பண்ணி பாவித்து பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்களை கொடுங்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய டேட்டாக்களை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த அப்ளிகேஷன் மிகவும் பிரயோசனமான ஒரு அப்ளிகேஷனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் பார்த்த இந்த விடயம் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரயோசனமான ஒரு விடயமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.